பிரியமானவர்களே, இன்னும் சற்று நேரம் உங்களுடைய பார்வை சிந்தனைகளை கூர்மையாக்கிக் கொண்டு கவனமாய் பாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் படைத்தார். பின்பு மண்ணிலிருந்து மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதி ஜீவனை கொடுத்தார். முதல் மனிதன் ஆதாம் என்று அழைக்கப்பட்டான். பின்பு ஆதாமுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைத்தார். அவள் ஏவாள் என்று அழைக்கப்பட்டாள். தேவன் தமது சாயலின்படியே ஆணையும் பெண்ணையும் படைத்தார். எனவே அவர்கள் தேவனோடு தனிப்பட்ட முறையில் உறவு கொண்டு அவருடைய சமூகத்தில் வளர்ந்தார்கள். அங்கு பாடுகளோ மரணமோ துன்பமோ துக்கமோ எதுவும் இல்லை. தேவன் ஆதாமிடம் தோட்டத்தில் உள்ள சகல மரத்தின் பழங்களையும் சாப்பிடலாம், ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக்கூடாது, அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்றார். ஒரு நாள் சாத்தான் ஏவாளை ஏமாற்றி அம்மரத்தின் கனியை புசிக்கச் செய்தான். அவள் அதை தானும் புசித்து தன் கணவனுக்கும் கொடுத்தாள். இருவரும் புசித்தவுடனே தேவனுடன் அவர்களுக்கு இருந்த உறவு முறிந்தது. தேவன் பரிசுத்தர், ஆகவே பாவிகள் அவருடைய பிரசன்னத்தில் வாழ முடியாது. எனவே ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார். தேவனுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் இருவரும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இவர்கள் இருவரும் செய்த பாவத்தின் பலனாக மனித சமுதாயம் மரணத்தையும் சாபத்தையும் வியாதியையும் சுதந்திரித்துக் கொண்டது. ஆனாலும் தேவன் மனித இனத்தை நேசித்தார். எனவே மனித இனம் மனம் திரும்பி தன்னோடு இணைந்து ஐக்கியமாக வாழ ஒரு வழியை முன்பே முன்குறித்து வைத்திருந்தார். தேவன் தம்முடைய திட்டத்தின்படி தாமே மனிதர்களை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் மீட்கும் பொருளாக 2025 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கன்னியின் வயிற்றில் உருவாகி இயேசு என்னும் பெயரில் இப்பூமியில் பிறந்தார். இயேசு பரிசுத்தராக பிறந்தார். அவர் 33.5 வருடங்கள் இப்பூமியில் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த அந்நாட்களில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஜனங்களுக்கு முன்பாக செய்தார். அவர் மூலமாக மனிதர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் குருடர்கள் பார்வையடைந்தனர், சப்பானிகள் நடந்தனர், ஊமையர்கள் பேசினார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மரித்தோர் உயிர்த்தெழுந்தனர். இயேசுவானவர் ஒரு குற்றமும் செய்யாமலிருந்தும் நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் சாபங்களுக்காகவும் தம்மையே பலியாக சிலுவையில் மரிக்க ஒப்புக் கொடுத்தார். அதன்பின் இயேசுவின் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்களினால் முடியை பின்னி அதை இயேசுவின் சிரசில் வைத்து அவர் மேல் துப்பி பரியாசம் பண்ணி சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பின்பு அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார்.
உங்களுக்காக எனக்காக மரித்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நான் மீண்டும் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கடைசி கால அடையாளங்களை தெளிவாக பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தி அதை உலகத்திற்கு அறிவித்து ஆயத்தப்படு, அநேகரை ஆயத்தப்படுத்து என்று வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே தெளிவாய் பேசியோம். மத்தேயு 24:6-7 சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். நாம் சமீப காலமாய் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம், தேசங்களுக்குள்ளாய் அநேக சண்டைகள். மத்தேயு 24:7-8 சொல்லுகிறது, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். வேதத்தில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் அநேக இடங்களிலே பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்த நாட்கள் உண்டு. இன்றைக்கும் வெளியே தெரியாமல் அநேக இடங்களிலே பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேசத்திலே பஞ்சம் பட்டினியின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இதோ பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுதும் பூமி அதிர்ச்சிகள் பல தேசங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அநேக பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நீங்க 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்கும்போதே நான் நினைச்சேன்னா நீங்களாம் பரலோகத்துக்கு போயிருவீங்க, நாங்களாம் இந்த உலகத்துல அப்படியே சுத்திட்டு இருப்போம் நினைச்சேன். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை அதி சீக்கிரமாய் நடைபெறப் போகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இதோ கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருந்தவர் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். திருமணம் முடிந்த புதுமண தம்பதிகள் கிறிஸ்துவின் ரகசிய வருகையில் அவருடைய மனைவி எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட சிறு பிள்ளைகள் வேதத்தில் சொல்லப்பட்டது போல 2 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், இன்னொருவர் கைவிடப்படுவார். இதோ அவசர செய்தி வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இதோ திடீரென மேகங்களிலிருந்து எக்கால சத்தம் தொனிக்கும். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் மேகங்களின் நடுவிலே சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? அப்பொழுது சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாம் அவரை பார்க்கும். இவர் யாரோ என்று சொல்லி அல்ல, சொன்னவர் வந்துவிட்டார், சொன்னதை நிறைவேற்ற இதோ ராஜாவாய் வந்துவிட்டார் என்று சொல்லி ஆச்சரியமாய் பார்க்கிற நாட்கள் வருகிறது. இதோ ராஜாதி ராஜாவாய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகையின் போது முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பின்பு நீங்களும் நானும் அந்த நியாய தீர்ப்பின் முன்பு நிற்கக்கூடிய நாட்கள் வருகிறது. நீங்கள் என்ன காரியங்கள் உலகத்திலே செய்தீர்களோ அதற்கு சரியாய் பரலோகம் நரகம் உங்களுக்கென்று பிரித்து கொடுக்கப்படும். ஒருவரும் தப்ப முடியாது. தவறு செய்தால் நரகம்தான். நீதியாய் நேர்மையாய் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரலோகம் நிச்சயம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு
நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஒரு நாள் நீ எதிர்பாராத விதத்திலே ஒரு கடிதம் உனக்கு வந்து சேருமானால் எப்படி இருக்கும்? உன் நண்பன் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து நரகத்திற்கு போய் அங்கிருந்து ஒரு கடிதம் உனக்கு எழுதினால் எப்படி இருக்கும்? தூரத்திலிருந்து நரக அக்கினியில் வேதனைப்படும் உன் நண்பனிடமிருந்து ஒரு கடிதம் உன்னை வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும்? இதோ ஒரு கடிதம் நரகத்திலே வேதனைப்படும் உன் ஜோசியிடம் இருந்து. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்சிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்லா கவனிங்க. நான் இப்ப நரகத்துல இருக்கேன். இதற்கு காரணம் என் நண்பன் ஜாக். அவன் என்கிட்ட பரலோகத்துக்கு போற வழியை பத்தியும் இயேசு கிறிஸ்துவை பத்தியும் சொல்லல. நாங்க எப்படி நெருக்கமா இருந்தோம்னு இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போனோம், ஒன்னா விளையாடினோம், எல்லா மகிழ்ச்சியிலையும் ஒன்னா தான் இருந்தோம். ஆனா ஜாக் ஒரு தடவை கூட இந்த முக்கியமான காரியத்தை பத்தி என்கிட்ட சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்சிருக்கிற சகோதர சகோதரிகளே, நல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் எவ்வளவு பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியாம இருக்காங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க கூட பிறந்தவங்க, உங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, உங்க உறவினர்கள், உங்க தாத்தா பாட்டி, இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை பத்தி அறியாம இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். இவர்தான் உண்மையான தெய்வம், இவர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போற வழின்னு உங்களுக்கு தெரியும். இவர்கிட்ட யார் விசுவாசம் வைக்கலையோ அவங்க செத்த பின்னாடி பரலோகத்துக்கு போக முடியாது. நரகத்துல தான் அவங்க இருக்கணும். அவங்க நித்திய காலமா அந்த நரகத்துல தான் வேதனைப்படணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்பானவங்களே, ஜாக் மாதிரி இருந்துராதீங்க. ஜாக் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சிடாதீங்க. உங்களோட படிக்கிற, விளையாடுற, சந்தோஷமா இருக்கிற உங்களோட நண்பர்கள் இந்த வேதனையான, இந்த பயங்கரமான இடத்துக்கு நீங்க அவங்கள அனுப்பிடாதீங்க. அப்படி நீங்க செஞ்சிடாதீங்க. அவங்ககிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுங்க. இப்பயே போய் அவங்ககிட்ட விளக்கி சொல்லுங்க. நான் இருக்கிற இந்த பயங்கரமான நரகத்துக்கு தயவு செஞ்சு அவங்களை அனுப்பிடாதீங்க. தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவை இதுவரை அறியாத என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்க கவனமா கேளுங்க. நான் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசம் வைக்கல, அதனாலதான் இந்த தண்டனை அனுபவிக்கிறேன். நான் உங்ககிட்ட போய் சொல்லல, உங்களை ஏமாத்தல. என்ன மாதிரி இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசம் வைக்காம யாரெல்லாம் மறிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் செத்த பின்னாடி இந்த கொடிய வேதனையோடு இருக்கக்கூடிய இந்த நரகத்துக்கு தான் வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு முறை இங்க வந்துட்டா பின்னாடி இங்க இருந்து எங்கேயும் போகவே முடியாது. நான் பரலோகம் போகணும்னு இப்ப ரொம்ப ஆசைப்படுறேன். யாராவது என்னை காப்பாத்துங்களே, யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன்னு நான் ரொம்ப சத்தமா கூப்பிடுறேன், சத்தமா கத்துறேன், கதறேன். ஆனா யாருமே என்ன கவனிக்க இல்லை. என்னை இங்க இருந்து காப்பாத்த யாருமே வர மாட்டேங்காங்க. நரகத்துல துன்பம், கஷ்டம், பயம், வேதனை, பசி, தாகம் தான் நிறைஞ்சிருக்குது. ஐயோ, பயங்கரமா இருக்கு. அடையாத நெருப்பு, கொடிய உருவங்கள், புழுக்கள், இன்னும் வார்த்தையால சொல்ல முடியாது ரொம்ப கொடிய பயங்கரமான ஜீவராசிகள்லாம் இங்க இருக்கு. இந்த கொடிய இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கொடிய இடத்துக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களா? வேண்டாம், வேண்டாம், ஐயோ வேண்டாம். பூமியில இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை தேடுங்க, அவரிடம் விசுவாசம் வைங்க. அவர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போற வழின்னு நம்புங்க. உங்க நண்பர்கள் உங்களிடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னா தயவு செஞ்சு கேள்வி பண்ணாதீங்க. அவங்க சொல்வதை கேட்டு அதுல விசுவாசம் வைங்க. அவங்க சொல்றதுதான் உண்மை. நான் பூமியில இருக்கும் போது இதை தெரிஞ்சுக்காம போய்